உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் வள்ளல் பிரானுடைய உரைநடைக்கான நேரம் இது. உரைநடைங்கிறத மிக அழகாக நம்ம திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். 19ஆம் நூற்றாண்டில் புதியதாக உருவான அந்த உரைநடையை மிக வலிமையான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியவர். வலிமையாக தன்னுடைய ஆன்மீக கருத்துக்களை, ஆன்மநேய கருத்துக்களை சொல்லுவதற்கு பயன்படுத்தியவர் நம்முடைய வள்ளல் பெருமான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த பகுதி ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற உரைநடை பகுதியில் இருக்குது. அதில் இச்சை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். இச்சைனா என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆசை வைக்கிறது, அதன் மேலே பற்று வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவர் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த வியாக்கியானம் இருக்குது பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி கூட வித்தியாசமாக யோசிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கின்ற ஒரு பத்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இச்சை அப்படிங்கிறத பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருங்கிறத அவரோட வார்த்தைகள்லேயே பயணிச்சுட்டு வந்துடலாம். பசித்தவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்குவிக்கின்ற தயவுடையவர்களுக்கு இச்சையால் வரும் துன்பங்களை நீக்குவிப்பதற்கு தயவு வராமல் இராது. ஜீவர்களுக்கு உள்ளபடி பசி நேரிடுமாகில் ஆகாரத்தில் அல்லது மற்றொன்றிலும் இச்சையே இராது. ஆகாரம் கிடைக்கில் உண்டு பசி தீர்ந்தவர் தம் இச்சையை சிறிய முயற்சிகளால் முடித்து கொள்ளவும் கூடும், அல்லது சமாதானம் செய்து கொள்ளவும் கூடும். இச்சையோடு பல நாள் தேகத்தை வைத்திருக்கலாம், பசியோடு ஒரு நாளும் வைத்திருக்க முடியாது. இதனால தான் வள்ளல் பெருமான் பசி ஆற்றுகின்ற அந்த பசிப்பினை நீக்குகின்ற அந்த மிக பெரும் சேவையை தொடங்கினார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பசியோடு ஒரு நாளும் இருக்க முடியாது, ஆனால் இச்சையோடு பல நாள் இருக்கலாம் அப்படிங்கிறார். இதில் எதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுதான் மிக முக்கியம். இச்சைங்கிறது நாம் அந்த உடல் பொருள் ஆவி அல்லது உடலால் கொள்ளப்படுகின்ற அந்த உணர்வுன்னு மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்த உடல், இந்த வெளியான உடல், அதற்கான உணர்வு அப்படிங்கிறது மட்டும் நினச்சிக்க கூடாது. இச்சை என்பது நம்ம மனசுக்குள் நினைக்கின்ற அந்த கனவு, பெரிய இலக்கு, பெரிய லட்சியம், அதுவும் இச்சை தான். அதைத்தான் நம்ம வள்ளல் பெருமான் பசியோடு ஒரு நாளும் இருக்க முடியாது, ஆனால் இச்சையோடு பல நாள் இருக்கலாம் அப்படிங்கிறார். எனக்கு இந்த கனவு இருக்குப்பா, இந்த லட்சியம்தான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம், இதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்ட்டு நாம் ஒரு கனவை செட் பண்ணிக்கிட்டு, ஒரு கோலை செட் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி பயணத்தை ஒரு நாள் நடத்தலாம், ஒரு வாரம் நடத்தலாம், ஒரு மாதம் நடத்தலாம், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் நான் இதுக்காக உழைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் எனக்கு சாப்பிடுவது என்னுடைய விருப்பம், சாப்பிடுவது என்னுடைய கனவு, சாப்பிடுவது என்னுடைய இச்சை, சாப்பிடுவது என்னுடைய ஆசை, அதுக்காக நான் உழைக்கணும், அதனால் 2 வருஷம் கழித்து தான் சாப்பிட போகிறேன், இன்னையிலேருந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு யாராவது இருக்க முடியுமா? முடியாது இல்லை. அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். பசியோடு ஒரு நாளும் இருக்க முடியாது, ஆனால் இச்சையோடு பல நாளை கடத்தி விடலாம் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு பசி என்கின்ற உணர்வுக்கு மட்டும்தான் அப்பப்போ தீனி போடணும். காலையில் தானே சாப்பிட்ட, அதுக்குள்ளே என்ன மத்தியானம் பசிக்குதா உனக்கு அப்படின்னு கேட்க முடியாது வயிற்றை பார்த்து. வயிறு என்பது தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் தூங்கும்போது கூட வயிறு இடைவிடாமல் உழைச்சிட்டே இருக்குது. அப்படியான ஒரு வயிற்றுக்கு நாம் தீனியை தவிர, உணவை தவிர, சோற்றை தவிர வேறு எதை கொடுத்தாலும் ஏற்காது. அந்த நேரத்து பசிக்கு வேண்டியது உணவு மட்டும்தான் என்று சொல்லுகின்ற பத்தி தான். திரும்ப பயணிக்கலாம் வள்ளல் பிரானோட வார்த்தைகளில். அந்த தமிழோட அழகு ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டின் தமிழ் எப்படி இருந்ததுங்கிறத வள்ளல் பிரானோட உரைநடையை பார்த்தா நமக்கு புரிய வரும். பசித்தவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்குவிக்கின்ற தயவுடையவர்களுக்கு இச்சையால் வரும் துன்பங்களை நீக்குவிப்பதற்கு தயவு வராமல் இராது. ஒருத்தர் பசிக்குதுன்னு வராருன்னு வைங்களேன், அவருக்கு நாம் ஒரு உணவு கொடுக்குறோம், அதை பசிக்குதுன்னு வர்றவர் சாப்பிட்றார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 100 ரூபாய் கடன் வேணுங்க, ரொம்ப அவசியமாக தேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சாப்பாடு போடுற நமக்கு அந்த 100 ரூபாயை கடன் கொடுக்கறதுக்கான அந்த மனசும் இருக்கும், வராமல் இராது அப்படிங்கிறார் வள்ளல் பிரான். ஆனால் என்ன அந்த ஆனால், அதுதான் ஒரு கேள்வி. ஆனால் பட் அப்படின்னு சொல்லுவோம்ல, பட்டுங்கிறதுக்கான பதிலை அடுத்தது சொல்லுவார் பாருங்க. ஜீவர்களுக்கு உள்ளபடி பசி நேரிடுமாகில் ஆகாரத்தில் அல்லது மற்றொன்றிலும் இச்சையே இராது. ஆகாரம் கிடைக்கில் உண்டு பசி தீர்ந்தவர் தம் இச்சையை சிறிய முயற்சிகளால் முடித்து கொள்ளவும் கூடும். பசிக்குதுன்னு வந்தால் சோறு போட்டாதான் பசி நீங்கும்.
ஆனால் அந்த பிற விஷயங்களில் இருக்கக்கூடிய இச்சைன்னு சொல்கிறாருல, அது அவராகவே கூட முயற்சி செய்து தீர்த்துக்க முடியும். இப்போது பசிக்குதுன்னு வந்துட்டார், நாம் சாதம் போட்டாச்சு, சோறு போட்டாச்சு, இட்லி கொடுத்தாச்சு, தோசை கொடுத்தாச்சு. 100 ரூபாய் நம்மள்கிட்ட கேட்குறாருன்னு வைங்களேன், என்கிட்ட இல்லையேப்பா, நாளைக்கு கொடுக்கவா, நாளன்னைக்கு கொடுக்கவா, கொஞ்ச நாள் கழித்து கொடுக்கவா அப்படின்லாம் நம்ம பல கேள்விகள் கேட்க முடியும். அவரும் என்ன செய்வார், சரி உங்கள்கிட்ட இல்லையா, நான் வேற யார்ட்டையாவது போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வேற எங்கேயாவது போக முடியும். ஆனால் பசிக்கு மட்டும்தான் அந்த நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக அப்போவே உணவு தேவையாக இருக்கிறது. மற்ற தேவைகளுக்கான அந்த விஷயங்களை நாம் சிறிது காலம் பொறுத்து கூட பெற்றுக்கொள்ளலாம். நாம் கொடுக்கலனா வேற யாராவது கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். அப்படி இல்லைன்னா அவரே கூட உழைத்து அந்த 100 ரூபாயை பெற்றுக்க முடியும், 100 ரூபாய் கூலியை வாங்கிக்க முடியும். அப்படியான ஒரு சாய்ஸுங்கிறது மற்ற விஷயங்களுக்கு இருக்குது. ஆனால் உணவுக்கு அப்படி இல்லை, பசிக்கு அப்படி இல்லை. அதனால்தான் பசியை பிணி என்று சொல்கிறோம். பிணினா நோய். அந்த நோய்க்கு மருந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் உடனடியாக. பசிப்பினி தீர்க்கும் மருத்துவன். பசிப்பினி யாரெல்லாம் தீர்க்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் மருத்துவர்கள். மருத்துவர்கள்னால் உடனே ஊசி போடுறவங்க, சர்ஜரி பண்ணுறவங்க மட்டும்தான் இல்லை. பசிப்பினியை தீர்ப்பவர்களும் மருத்துவர்கள் தான். ஏனென்றால் அந்த நேரத்து பசியை உணவால் மட்டுமே தான் தீர்க்க முடியும். சரி, இன்றைக்கி இப்போ பசிக்குதா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நைட்டில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாலும் முடியாது. நேற்று உள்ள பசிக்கு இன்றைக்கி சாப்பிட முடியாது, இன்றைக்கி உள்ள பசிக்கு நாளைக்கு சாப்பிட முடியாது. 1 வருஷம் கழித்து தாங்க நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னும் இருக்க முடியாது. உயிராக பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் பசி என்கின்ற உணர்வை அவ்வப்போது தீர்க்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அதனால்தான் பசிப்பினியை தீர்ப்பது நோய் என்று சொல்கிறோம். அந்த நோயை தீர்ப்பது தான் மிகப்பெரிய மருத்துவம் என்பதை வள்ளல் பிரான் உணர்ந்திருக்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க. ஆகாரம் கிடைக்கில் உண்டு பசி தீர்ந்தவர் தம் இச்சையை சிறிய முயற்சிகளால் முடித்து கொள்ளவும் கூடும், அல்லது சமாதானம் செய்து கொள்ளவும் கூடும். அது என்னது சமாதானம் செய்து கொள்வது அப்படின்னா, இப்போ 100 ரூபாய் எனக்கு தேவையாக இருக்குது, அவசரம்னு வந்தார்ல, இல்லைன்னு சொன்னால் சரி பார்த்துக்கலாம், அந்த பொருளை இப்போ உடனே வாங்காட்டி கூட பரவாயில்லை, நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ண முடியுது. இல்லை சமாதானம் செய்து கொள்ளவும் கூடும். அப்படின்னா சரி, அது இல்லாமல் கூட நான் இருக்க முடியுதா பார்க்குறேன், அந்த சட்டையை நான் வாங்கி தான் ஆகணும்னு இல்லை, அது இல்லாமல் இன்னொரு சட்டை இருக்குது அதை போட்டுக்கிறேன், இன்னொரு செருப்பு இருக்குது அதை போட்டுக்கிறேன், இன்னொரு புத்தகம் இருக்குது அதை வாசிக்கிறேன், இப்படின்னு அதற்கான சப்ஸ்டிடியூட், அதற்கான மாற்று ஏற்பாடை செய்து கொள்ள முடியும் என்பதைத்தான் சமாதானம் அப்படின்னு அழகான வார்த்தையில் சொல்கிறார். சரி, எது இல்லாமல் முடியாதுன்னு நிறைவு செய்கிறார் பாருங்க. இச்சையோடு பல நாள் தேகத்தை வைத்திருக்கலாம், பசியோடு ஒரு நாளும் வைத்திருக்க முடியாது. இவ்வளோதாங்க. அதனால தான் பசிப்பினியை தீர்க்கின்ற ஒரு மிக பெரும் சேவையை நம்முடைய வள்ளல் பிரான் 19ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்தார். இச்சையோடு பல நாள் தேகத்தை வைத்திருக்கலாம், பசியோடு ஒரு நாளும் வைத்திருக்க முடியாது. என்னோட இலக்கை நோக்கிய பயணத்தில் நான் உழைத்து கொண்டே இருப்பேன்னு சொல்லலாம். ஆனால் பசி வந்துடுச்சு, நாளைக்கு சாப்பிடேன்பா, வயிறே கொஞ்சம் அமைதியாகிறேன், நாளைக்கு சாப்பிட்டுக்கலாமே சொல்லவே முடியாதுங்க. அந்த மனசுக்குள் ஆசையை பொத்தி வைத்து அதற்காக நாம் உழைக்கலாம் இலக்கை நோக்கி. ஆனால் பசி என்ற உணர்வுக்கு அவ்வப்போது உடனடியாக அந்தந்த வேளைக்கு உணவை கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி உணவை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஞானியைத்தான் வள்ளல் பிரான் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அமுத சுரபியை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நவீன அமுத சுரபியாக 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளல் அமுத சுரபியாக நம்முடைய வள்ளல் பிரான் இருந்திருக்கிறார் என்பதை இந்த உரைநடை பற்றி காட்டுகிறது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற பகுதியில் இச்சை என்கின்ற அந்த வார்த்தையை மிக அழகாக, அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவாக இருந்தது, மிகச்சரியான வார்த்தையாக பயன்படுத்தினார்கள் தமிழில். இப்போது இச்சை என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை மாற்றிவிட்டோம். எனவே அப்படி இல்லாமல் வள்ளல் பிரான் சொல்கின்ற அந்த வார்த்தை, அந்த அர்த்தம், இதனோடு நாம் பயணித்தால் நிச்சயமாக நாமும் சன்மார்க்கியாக மாற முடியும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.